இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பெரிய வேலை செய்கிறோம் என்ற தலைப்பில் உங்களோட பேச விரும்புகிறேன். ಇವತ್ತು ಕರ್ತನ ಸಂದೇಶ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ ಕೈ வைத்து சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறோம். பெரிய வேலை செய்கிறோம். Come on, எல்லாம் கைகளை வைத்து தைரியமா சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறோம். பெரிய வேலை செய்கிறோம். ஆமென். ஆமென். என்ன பெரிய வேலை செய்கிறோம்? ಯಾವ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ? நான் டெய்லி போற அதே கம்பெனிக்கு அதே ஆபீஸ்க்கு அதே வேலைக்கு தானே போயிட்டு இருக்கேன். ನಾನು ದಿನ ಹೋಗುವ ಅದೇ ಆಫೀಸ್ಗೆ ಅದೇ ಕಂಪನಿಗೆ ಅದೇ ಕೆಲಸಕ್ಕೆ ತಾನೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்க என்னமோ இன்னைக்கு போகிறது சாதாரணமாய் செய்து கொண்டிருக்கிறது போல தோன்றும். ನೀವು ಮಾಡುವುದೇನೋ ಇವತ್ತು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾಡುತ್ತಿರುವ ಹಾಗೆ என் ಅನಿಸಬಹುದು. வார்த்தைகளை நீங்க நம்புங்கள். ಆದರೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ನಂಬಿರಿ. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. ஆமென். நோ மேன் எஸ் மேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. உள்ளுக்குள்ள எதுக்கு இருக்கார்? ಒಳಗೆ ಯಾಕೆ ಇದ್ದಾರೆ? அவ்வளவு சர்வவல்ல தேவன் உங்களுக்குள்ள எதற்காக இருக்கிறார்? ಅಷ್ಟು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾಕೆ ಇದ್ದಾರೆ? ஒரு வைரஸ் உள்ள இருந்தாலே சும்மா இருக்காது. ಒಂದು ವೈರಸ್ ಒಳಗಡೆ ಇದ್ದರೆ ஒரு பாக்டீரியா உள்ள இருந்தா சும்மா இருக்காது. ಒಂದು ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದರೆ ಅದು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவ்வளவு பெரிய தேவன் உள்ள இருந்து என்ன பண்ணுகிறார்? ಅಷ್ಟು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದು ಏನು உங்களை ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಲೇ ஒரு ಇದ್ದಾರೆ. பெரிய வேலைக்காக உங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಲೇ நீங்க ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு எங்க இருக்கிறீங்க என்பதல்ல பிரச்சனை. ಇವತ್ತು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಅನ್ನೋದಲ್ಲ ಸಮಸ್ಯೆ. கர்த்தர் உங்களுக்கென்று என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ಕರ್ತರು ನಿಮಗಾಗಿ ಯಾವ ದರ್ಶನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ಸಮಸ್ಯೆ. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு செய்வதென்னமோ சாதாரணமாய் தோன்றும். ಇವತ್ತು ಮಾಡುವುದೇನೋ ನಮಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅನಿಸುತ್ತದೆ. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆணித்தரமா நான் சொல்லுவேன். ಆದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೇಳಬಲ್ಲೆ. 27 வருஷ ஊழியத்திலே 27 ವರ್ಷದ ಸೇವೆಯಲ್ಲಿ எத்தனை பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ಎಷ್ಟು ಜನರ ಜೀವನವನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. முதல்ல என்னிடத்துல தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் ಮೊದಲು ನನ್ನ ಬಳಿ ಸಂಪರ್ಕ ಮಾಡುವಾಗ தங்களை குறித்து எதுவுமே பெரிதா எதிர்பார்க்க முடியாமல் ತಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನೋ ದೊಡ್ಡದಾಗಿ ಅವರು ಎದುರು அவங்க ನೋಡದೆ சின்ன பிரச்சனை, ಅವರು ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ, சின்ன அனுபவத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்றுதான் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ಅವರ ಆ ಚಿಕ್ಕ ಅನುಭವದಲ್ಲಿ ಆ ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಇದೇ ನನ್ನ ಜೀವನ ಅಂದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. பிரச்சனை எல்லாமே கணவன் குடிக்கிறான், மாமியார் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இதுதான் அந்த சின்ன சின்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதிலேயே இது நிமித்தமாய் நம்மோடு தொடர்பு கொள்வார்கள். ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲವೂ ಬರೀ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿರುತ್ತದೆ. ಗಂಡ ಕುಡಿಯುತ್ತಾನೆ, ಅತ್ತೆ ಹೊಡೆಯುತ್ತಾಳೆ, ಸಾಲ ಇದೆ, ಇದೇ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. அதற்காக தான் உள்ள வந்திருப்பாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ಒಳಗಡೆ ಬಂದಿರುತ್ತಾರೆ. ஆனால் இங்க செய்தியை கேட்டு கேட்டு, ಆದರೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಕೇಳಿ, வார்த்தையை கேட்டு கேட்டு, ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಕೇಳಿ அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பெரிய வேலையை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ಅವರಿಗಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತಹ ದೊಡ್ಡ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳುವರು. அந்த பெரிய வேலைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் போது ಆ ದೊಡ್ಡ ಕೆಲಸಗಳಿಗೆ ತಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ஆச்சரியமாய் தேவன் அவர்களை அவ்வளவு வேகமாய் உயர்த்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಅಷ್ಟು ಎತ್ತರಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದನ್ನು ನಾನು ಕಂಡಿದ್ದೇನೆ. அது என்ன விசேஷம் என்றால், ಅದು ಏನು ವಿಶೇಷವೆಂದರೆ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்துகிறதல்ல, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಎತ್ತರಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದಲ್ಲ, திடீர் என்று. ತಕ್ಷಣವಾಗಿ. வேதத்திலே அப்படிதான் நடக்குது பாருங்க. வேதத்திலே அப்படிதான் நடக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲೂ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತದೆ ನೋಡಿ. எரிகோ கோட்டை அப்படியே ஜம்முன்னு பிரமாதமா ராட்சசனை போல நிற்குது. ಎರಿಗೋ ಕೋಟೆಯು ಹಾಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ರಾಕ್ಷಸಕರವಾಗಿ ನಿಂತಿರುತ್ತದೆ. இவர்கள் 7 நாள் நடக்கணும், சுத்தி வர சொன்னார். ಇವರನ್ನು 7 ದಿನ ಅದನ್ನು ಸುತ್ತಿ ಬರಲು ಹೇಳಿದರು. 7வது நாள் 7 முறை சுத்தி வர சொன்னார். 7ನೇ ದಿನ 7 ಸಾರಿ ಸುತ್ತಿ ಬರಲು ಹೇಳಿದರು. 7 நாளும் சுத்தினாங்க. 7 ದಿನವೂ ಸುತ್ತಿದರು. 7வது நாள் 6 முறை சுத்தினாங்க. 7ನೇ ದಿನ 6 ಸರಿ ஒன்றுமே ಸುತ್ತಿದರು. நடக்கல. ಏನೂ ನಡೆಯಲಿಲ್ಲ. ஆனா 7வது முறை சுத்தும் போது எல்லாம் தரைமட்டமா இடிந்து விழுந்தது. ಆದರೆ 7ನೇ ಬಾರಿ ಸುತ್ತುವಾಗ ಎಲ್ಲವೂ ನೆಲಸಮವಾಗಿ ಬಿದ್ದು ಹೋಯಿತು. அதுதான் கர்த்தருடைய கிரியை. ಅದೇ ಕರ್ತನ ಕ್ರಿಯೆ. கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்குமானால் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಡೆಯುವುದಾದರೆ அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ಅದು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அப்ப அதுல கர்த்தருக்கு மகிமை வராது. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. மாம்சத்திலே நாம் அதை அறிந்து கொள்வோம். ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் செய்யும் போது ದೇವರು ಮಾಡುವಾಗ திடீரென்று பயங்கரமாய் நடக்கும். ದಿಢೀರಂತ ಭಯಂಕರವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. இதை அநேகருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ಇದನ್ನು ನಾನು ಅನೇಕರ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ. உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. உள்ளிருந்து உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಒಳಗಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. பெரிய வேலை செய்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறேன். பெரிய வேலை செய்கிறேன். ஆமென். சூழ்நிலையை பார்த்து சொல்லாதீங்க. ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಡಿ. உங்களுக்கு மாசம் வருகிற வருமானத்தை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. ನಿಮಗೆ ತಿಂಗಳಿಗೆ ಬರುವ ಸಂಬಳವನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಹೇಳಬೇಡಿ. கம்பெனில போனா யாரும் உங்களை மதிக்கல, நீங்க யாருன்னே தெரியாது, அதை பார்த்தாலும் அப்படி சொல்ல முடியாது. ನಿಮ್ಮ ಕಂಪನಿಗೆ ಹೋದರೆ ಯಾರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬೆಲೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಇದನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೀಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா உங்களுக்குள்ளே ಆದರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ தேவன் வைத்திருக்கிறது, ದೇವರು ಇಟ್ಟಿರುವುದನ್ನು, பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறது.
வைத்திருக்கிறது ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು பெரிய ಇಟ್ಟಿರುವುದನ್ನ காரியங்கள். ಅದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು. ஹalleluya. Hallelujah. மகத்துவமான காரியங்கள், ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳು, பயங்கரமான காரியங்கள் ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು தேவன் வைத்திருக்கிறார். ದೇವರು ஆமென். ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. இப்ப நெகேமியாவுடைய புத்தகத்தில் அவருடைய அனுபவத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ಈಗ ನೆಹೆಮೀಯನ ಪುಸ್ತಕದಿಂದ ಅವರ ಅನುಭವದಿಂದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು தேவன் ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நெகேமியாவை ದೇವರು ನೆಹೆಮೀಯನನ್ನು அழைத்து ಕರೆದು நெகேமியாவுக்கு தன்னுடைய தேசத்தின் அலங்கம் இடிந்து கிடந்தது என்ற செய்தி கேட்டார். ನೆಹೆಮೀಯನಿಗೆ ತನ್ನ ದೇಶದ ಪೌಳಿ ಗೋಡೆಯು ಬಿದ್ದು ಹೋಗಿದೆ ಎಂಬುದ ಸಂದೇಶವನ್ನು ಅವನು ಕೇಳಿದನು. அப்பொழுது அவர் ஜெபித்து ಆಗ ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ராஜாவிடத்தில் பேசுகிறார். ರಾಜನ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இதெல்லாம் நெகேமியா 1வது அதிகாரத்துல படிக்கிறோம். ಇದೆಲ್ಲವನ್ನು ನೆಹೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ஆச்சரியம் என்னவென்றால் ಆಶ್ಚರ್ಯವೇನೆಂದರೆ இந்த புற ஜாதி ராஜா ಈ ಬೇರೆ ಅನ್ಯ ಜಾತಿಯ ರಾಜನು இவர் நெகேமியாவுடைய தேசத்தை கட்டும்படி பெர்மிஷன் கொடுத்து அனுப்புகிறார். ಇವನು ನೆಹೆಮೀಯ ದೇಶದ ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುವಂತೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟು ಅವನನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. இது கர்த்தருடைய கிரியை. ಇದು ಕರ್ತನ ಕ್ರಿಯೆ. ஏன்னா இந்த ராஜாவுடைய அப்பா தான் அந்த தேசத்தையே அழித்தது, உடைத்தது, காம்பவுண்ட் எல்லாம் உடைச்சது. ಯಾಕೆಂದರೆ ಈ ರಾಜನ ಅಪ್ಪನೇ ಆ ದೇಶದ ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಒಡೆಸಿದ್ದು, ನಾಶ ಮಾಡಿದ್ದು ಎಲ್ಲವೂ. இப்ப கண்டிப்பா இவர்கள் ஆட்கொண்ட அழித்து போட்ட தேசத்தை கட்ட விரும்ப மாட்டாங்க. அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த தான் விரும்புவார்கள். ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ತಾವೇ ಅಳಿಸಿದಂತ ದೇಶವನ್ನು ಮತ್ತೆ ಕಟ್ಟಲು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ಅವರು அடிமைப்படுத்த தான் விரும்புவார்கள். ಅವರನ್ನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಡಲು ஆனால் ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இது கர்த்தருடைய கிரியை. ಆದರೆ ಇದು ಕರ್ತನ ಕ್ರಿಯೆ. ಆದ್ದರಿಂದ நெகேமியாவின் தலைமையில போய் கட்டு என்று அனுப்புகிறார். ನೆಹೆಮೀಯನ ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಟ್ಟು ಎಂದು ಅವನು ಅನುಮತಿ ಕೊಡುತ್ತಾನೆ. இப்ப அவர்கள் கட்டும்படி வருகிறார்கள். ಈಗ ಅವರು ಕಟ್ಟುವಂತೆ ಬರುತ್ತಾರೆ. கட்டவும் ஆரம்பிக்கிறார்கள். ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அப்போது அங்க கட்ட ஆரம்பிக்கும் போது ಆಗ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದಾಗ நெகேமியாவுக்கு விரோதமாய் சிலர் கூடி ನೆಹೆಮೀಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲವರು ಕೂಡಿ இதை கட்ட விடக்கூடாது, இவனுடைய தலைமையில கட்ட விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். ಇವನ ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಇದನ್ನು ಕಟ್ಟಲು ಬಿಡಬಾರದು ಎಂದು ಅವರು ಹಿಂದುಗಡೆಯಿಂದ ಬೇಡದ ಸತಿಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இது நெகேமியா முழுவதும் அந்த கதையை நீங்க படிக்கலாம். ಇದನ್ನು ನೆಹೆಮೀಯದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆ ಕಥೆಯನ್ನು ನೀವು ಓದಬಹುದು. ஆனால் கர்த்தருடைய பலத்தினாலே ಆದರೆ ಕರ್ತನ ಬಲದಿಂದ அவர்கள் கட்டினார்கள். ಅವರು ಕಟ್ಟಿದರು. இப்ப ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன்ல ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮುಗಿಯುವಂತ ಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ. மறுபடியும் எதிரிகள் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே, அட்டாக் பண்ணிக்கொண்டே, அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ಮತ್ತೆ ಆ ಶತ್ರುಗಳು ಅವರಿಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡುತ್ತಾ, ಅವರನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುತ್ತಾ, ಅವರನ್ನು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. எதிரிகள் யாரும் இல்ல, உள்ளுக்குள்ள கூட இருக்கிற ஜனங்கள் தான். ಅವರ ವಿರೋಧಿಗಳು ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, ಅವರ ಜೊತೆ ಇದ್ದಂತ ಜನಗಳೇ. உங்களுக்கு புரியுதா? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ வேற யாரும் இல்ல, ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, கூடவே இருக்கிறவங்க தான். ಜೊತೆ ಇರುವವರೇ. இவர்கள் கூட ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ಇವರ ಜೊತೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾದವರು ಅವರು ದೂರ ನಿಂತು ಅವರಿಗೆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நெகேமியா 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம படிப்போம். ಈಗ ನೆಹೆಮೀಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು நெகேமியா சொல்லுகிறார். ನೆಹೆಮೀಯನು ಹೇಳುತ್ತಾನೆ. 1வது அதிகாரத்துல சில வசனங்களை நான் தொடர்ந்து படிக்கிறேன். கன்னடால இருக்கிறவங்க தயவு செய்து உங்க பைபிளை படிங்க. கன்னடால படிக்கும்போது டைம் போயிடும். ஓகே, தமிழ்ல நான் படிக்கிறேன். கன்னடா பைபிள் வைத்திருக்கிறவங்க கன்னடாவில் நெகேமியா 6வது அதிகாரம் 1லிருந்து 9 வரை படிக்கிறேன். ஓகே, 9 வசனம் படிக்க போகிறேன். சேர்ந்து படிக்கலாமா? தமிழ்ல நீங்க என்னோட ஃபாலோ பண்ணுங்க. கன்னடா உங்க பைபிளை பாருங்க. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேரும், இந்த 3 பேர் தான் எதிரிகளின் தலைவர்கள். ஓகே, இந்த சன்பலா தொபியா இவங்க கூடவே உள்ளவன் தான். இன்னொருத்தன் தான் புறஜாதி. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதில் திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷவும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞர்களும் கேள்விப்பட்ட போது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷோரும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமத்தில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாங்க? பள்ளத்தாக்கில் வந்து பேசுவோம். அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்திருந்தார்கள். இவர்கள் என்ன பண்றாங்க? நான் வேலை செய்வதை நிறுத்திட்டு பேசவாங்க, ஏனென்றால் டோர் போடலை, இதில் ஸ்டாப் பண்ணலாம் இவங்களை அப்படின்னு சொல்லி பேசும்படி கூப்பிடுகிறார்கள். அவர்களோ எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் இந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மினக்கட்டு போகும் என்று சொல்ல சொன்னேன். அடுத்த வசனம்.
அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நான் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். குயிக்கா அடுத்த வசனம் போடுங்க. 5ஆம் முறை சன்பலாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பினான். இப்ப என்ன பண்றாங்க? 4 முறை கூப்பிட்டாங்க, பேசவா என்று சொல்லி. இவர் போகல. இவர் என்ன சொல்லுகிறார்? நான் பெரிய வேலை செய்கிறேன் என்று சொன்னார். என்ன சொல்லுகிறார்? ಅವರು 4 ಬಾರಿ ಅವರನ್ನು ಇದನ್ನು ಮಾಡುವಂತೆ ಕರೆದರು, ಆದರೆ ಅವನು ಬರಲಿಲ್ಲ. ಅವನು ಏನು ಹೇಳಿದನು? ನಾನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ஸ்டேஜில் அந்த லைட்டு சூட்டெல்லாம் போட்டு இருக்கும்போது ஏசி ஆஃப் ஆச்சுன்னா சூடாக இருக்குது. அதனால தான் நான் கஷ்டப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆல்ரைட். நான் பெரிய வேலை செய்கிறேன், ನಾನು ದೊಡ್ಡ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ என்று சொன்னார். ಹೀಗೆ ಹೇಳಿದರು. 4 ಮುறை ட்ரை பண்ணாங்க. 4 ಸಾರಿ ಅವರು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. 4 ಮುறையும் ಅವರು போகல. 4 ಬಾರಿ ಅವತ್ತನು ಹೋಗಲಿಲ್ಲ. இந்த சன்பலாத், தோபியா, அரபியன் கூட சேர்ந்த எதிரிகள். ಈ ಸನ್ಬಲಾತ್, ತೋಬಿಯಾ, ಅರೇಬಿಯಾ ಇವರೆಲ್ಲರೂ ಜೊತೆ ಇದ್ದಂತ ವಿರೋಧಿಗಳು. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ಆಗ ಅವರು ಏನು இப்போ ಹೇಳಿದರು? ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ಈಗ ಒಂದು ಪತ್ರ ಬರೆಯುತ್ತಾರೆ. இந்த லெட்டர் எப்படி? சீல் பண்ணாத லெட்டர். ಈ ಪತ್ರ ಹೇಗಿತ್ತಂದ್ರೆ ಅದು ಸೀಲ್ ಹೊಡೆದಂತ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பும்போது எல்லாரும் இந்த லெட்டரை படிக்கலாம். ಆ ಲೆಟರ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳಿಸುವಾಗ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಆ ಲೆಟರ್ ಅನ್ನು ಓದಬಹುದು. எதற்காக? ಯಾತಕ್ಕಾಗಿ? அலங்கத்தின் கட்டட வேலையை, தேவனுடைய நகரத்தின் எருசலேமின் அலங்கத்தின் கட்டட வேலையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. ಎರುಸಲೇಮಿನ ಆ ಪೌಳಿಗೋಡೆಯ ದೇವಾಲಯದ ಪೌಳಿಗೋಡೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ சீல் போடாத லெட்டரை கொடுத்து அனுப்புகிறார்கள். ಅವರು ಸೀಲ್ ಹಾಕದಂತ ಒಂದು ಪತ್ರವನ್ನು அந்த ಕಳಿಸುತ್ತಾರೆ. லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு பாருங்க. ಆ ಪತ್ರದಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ ನೋಡಿ. கான்ஸ்பிரசி. ஓகே. நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைத்தீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதேயாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளை சம்பாதித்தீர் என்றும் புற ஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்முவும் அப்படியே சொல்லுகிறான். இதுதான் உங்களுடைய ஒரு ஆள். ஓகே. இப்போதும் அந்த செய்தி ராஜாவுக்கு எட்டும். ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணத்தக்கதாக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஓகே. என்ன எழுதியிருக்கிறதுல லெட்டர்ல? ಆ ಲೆಟರ್ ಅಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ? ஓபன் லெட்டர். ಅದೊಂದು ಓಪನ್ ಲೆಟರ್. அப்போ இந்த லெட்டர் ஓபன் லெட்டர் வைப்பது காரணம் என்ன? ಈ ತೆರೆದ ಲೆಟರ್ ಅನ್ನು ಇಡಲು ಕಾರಣವೇನು? எல்லாரும் இதை படிக்கணும். ಎಲ್ಲರೂ ಇದನ್ನು ಓದಬೇಕು. இத படிச்சோன ஜனங்களுக்கு பயம் வரும். ಇದನ್ನು ಓದಿದ ತಕ್ಷಣ ಜನರಿಗೆ ಭಯ ಬರಬೇಕು. நெகேமியா கூட நிற்கலாமா நிக்க கூடாதா? ನೆಹೆಮಿಯನೊಂದಿಗೆ ನಿಲ್ಲಬೇಕಾ ನಿಲ್ಲಬಾರದಾ? நெகேமியாக்கு உதவி செய்யலாமா செய்ய கூடாதா? ನೆಹೆಮಿಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾ ಮಾಡಬಾರದಾ? ஏன் பயம் வரும்? ಯಾಕೆ ಭಯ அந்த ಬರುತ್ತೆ? லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு? ಆ ಲೆಟರ್ ಅಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ? நீ ஏதோ ஊருக்கு நல்லது பண்ணலாம் பண்ணல. ನೀನೇನೋ ದೇಶಕ್ಕೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ஏதோ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஜனங்களை நேசிக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு பண்ணல. ಏನೋ ಜನಗಳನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಅಂತ ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. தேவ ராஜ்யம்லாம் ஒண்ணும் பண்ணல. ದೇವರ ರಾಜ್ಯ ಅಂತ ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. நீர் இங்க அலங்கத்தை கட்டி, ನೀವು ಈ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ராஜாக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, ರಾಜನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಳಂಕವನ್ನು நீர் ಮಾಡಿ, எருசலேமிலே ராஜாவாக போகிறீர். ನೀನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ರಾಜನಾಗಬೇಕೆಂದಿದ್ದೀಯಾ? அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீர் காசு கொடுத்து ನೀನು ಕಾಸು ಕೊಟ್ಟು தீர்க்கதரிசிகளை சம்பாதித்திருக்கிறீர். ನೀನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? காசு கொடுத்து தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ஆலயம் பிடிச்சு வச்சிருக்கப்பா. ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಜನರನ್ನು என்ன தீர்க்கதரிசனம்? ಯಾವ ಪ್ರವಾದನೆ? இவன் தான் ராஜா, ಇವನೇ ರಾಜ, இவன் தான் யூதா இஸ்ரவேலுக்கு ராஜா ಇವನೇ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ರಾಜ என்று சொல்லுகிறபடி தீர்க்கதரிசிகளையும் பிடிச்சு வச்சிருக்கிற. ಹೀಗೆಲ್ಲ ಹೇಳುವ ಹಾಗೆ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? இப்படி பலர் சொல்றாங்க. ಹೀಗೆ ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த செய்தி ராஜாவுக்கு எட்ட போகுது. ಈ ಸಂದೇಶವು ರಾಜನಿಗೆ ಮುಟ್ಟುತ್ತದೆ. நான் உன் கூட்டு, ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆ நம்ம உட்கார்ந்து பேசுவோம். ನಾವು ಕೂತು இல்லனா ಮಾತನಾಡೋಣ. பெரிய பிரச்சனை ஆயிடும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ದೊಡ್ಡ ஓ ಸಮಸ್ಯೆ எல்லாரும் ಆಗುತ್ತೆ. வந்துருவாங்க. ಓ ಎಲ್ಲರೂ வந்து கடிச்சிருவாங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕಚ್ಚಿ ஓ எல்லாரும் வந்து உன்னை கழுத்தை பிடிச்சிருவாங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಿನ್ನ ಕತ್ತು வா 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 வந்து பேசுவோம் ಬಾ ಬಾ ಬಂದು ಮಾತನಾಡೋಣ என்று சொல்லி அழைத்தார்கள். ಹೀಗೆ ಕರೆದರು ಅವರು. இவர் என்ன சொன்னார்? ಇವನೇನು ಹೇಳಿದನು? நான் வர முடியாது, நான் பெரிய வேலை செய்கிறேன். ನಾನು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನಾನು ದೊಡ್ಡ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. பாருங்கள், நம்முடைய அழைப்பு ராஜாக்களோடு நிற்க வேண்டும் என்று தேவன் அழைத்தால், ನೋಡಿ ನಮ್ಮ ಕರೆಯು ರಾಜರೊಂದಿಗೆ ನಿಲ್ಲುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. கண்டிப்பாக டீ கடையில வந்து நின்று பேசுவோம், பொழுது போக்குவோம், அங்க போவோம் இங்க போவோம் என்று சொல்லி அழைக்கிற அநேகர் நம்மிடத்தில் வருவார்கள். ಖಂಡಿತವಾಗಿ ಟೀ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತಾಡೋಣ, ಅಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತಾಡೋಣ ಅಂತ ಕರೆಯುವವರು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ. உங்களுடைய அழைப்பு ராஜாக்களோடு நிற்கும்படி. ಆದರೆ ನಿಮ್ಮ ಕರೆಯು ರಾಜರೊಂದಿಗೆ ನಿಲ್ಲುವ. ஆனால் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறது எங்கதான்?
ಆದ್ರೆ ನೀವು ಇರುವುದು ಈಗ ಎಲ್ಲಿ? சாதாரண மக்கள் மத்தியில தான் இருக்கிறீங்க. ಸಾಧಾರಣವಾದ ಜನರೊಂದಿಗೆ ಇದ್ದೀರಾ. அவர்கள் வந்து உங்கள் சாதாரணமாய் உங்களை வாழ வைக்கும்படி சாதாரணமான மனப்பக்குவத்தோடு சாதாரண பேச்சை உங்கள்ட்ட சொல்லுவாங்க. ಅವರು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ಸಾಧಾರಣವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಅವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் ಕಾலையில எழும்பும் போதே, ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಏಳುವಾಗ, வீட்டிலிருந்து கிளம்பும் போதே, ಮನೆಯಿಂದ ಹೊರಡುವಾಗ, நான் சாதாரண மக்கள் மத்தியில தான் வாழுகிறேன். ನಾನು ಸಾಧಾರಣ ಜನರೊಂದಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. சாதாரண மனப்போக்கம், சாதாரண வார்த்தை பேசுகிற ஜனங்கள் தான் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். ಸಾಧಾರಣವಾಗಿ ಮನೋಸ್ಥಿತಿ ಇರುವಂತ, ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ஆனா ಜನರು ನನ್ನ எனக்குள்ளே ಸುತ್ತಲೂ கர்த்தர் ಇದ್ದಾರೆ. வைத்திருக்கிற அழைப்பு ಆದರೆ ನನ್ನೊಳಗೆ ಕರ್ತನು ಇಟ್ಟಿರುವಂತ ಕರೆ, பெரிய வேலை. ಅದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ. ஆமென். ಆಮೆನ್. அந்த ஒரு மனப்போக்கத்தில் நீங்க எழும்பணும். ಇಂಥ ಒಂದು ಮನೋಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನೀವು ಹೇಳಬೇಕು. சாதாரண மனுஷனுடைய போன், ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನ ಫೋನ್, சாதாரண மனுஷனுடைய நியூஸ் டிவியிலே, ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನ ನ್ಯೂಸ್ ಟಿವಿಯಲ್ಲಿ, சாதாரண மனுஷன் ரோட்ல பேசுகிற பேச்சு, ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನ ರಸ್ತೆಯಲ್ಲಿ சாதாரண ಮಾತನಾಡುವ மனப்போக்கத்தில் இருக்கிறவன் கடையில் உட்கார்ந்து பொழுது போக்கிக் கொண்டே ஊர்வம்பு பேசி தேவையில்லாத காரியங்களை பேசி பொழுது போக்குகிறவனோடு உட்கார்ப்போமானால், ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ ಕೂತು, ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಕೂತು ಸಮಯ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಏನೋ ಒಂದು ಮಾತನಾಡುವಂತರಾಗಿದ್ದರೆ நம்முடைய வாழ்க்கையும் சாதாரணமாகவே இருக்கும். ನಮ್ಮ ಜೀವನವು ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿಯೇ ಇರುತ್ತದೆ. ஆனா அவங்க பேசும்போது, ಆದರೆ ಅವರು அவன் ಮಾತನಾಡುವಾಗ பேசுறதுல நிறைய காரியம் இருக்கும், ಅವನು ಮಾತನಾಡುವುದರಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿರುತ್ತವೆ, நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். ಅನೇಕ ಸಬ್ಜೆಕ್ಟ್ಗಳು சும்மா ಇರುತ್ತವೆ. இல்ல, இது ஒரு சப்ஜெக்ட்ல தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಅಲ್ಲ, ಏನೋ ಒಂದು ஆனா ಸಬ್ಜೆಕ್ಟ್ எல்லா சப்ஜெக்டும் நமக்குள்ள சப்ஜெக்ட் அல்ல. ಆದರೆ ಎಲ್ಲಾ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ஹalleluya. ಅಲ್ಲ. எங்க போனாலும் இன்ஃபர்மேஷன் தான். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್. எல்லாரும் பேசும்போது ஒரு டாபிக் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ಯಾರೇ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೂ ಯಾವುದೋ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಇಟ್ಟೇ ஆனா ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. எல்லா டாபிக்கும் நமக்கு தகுதியானதல்ல. ಆದರೆ ಎಲ್ಲಾ ಟಾಪಿಕ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದಲ್ಲ. நமக்கு நம்முடைய அழைப்புக்கு ஏற்றது எது? ನಮ್ಮ ಕರೆಗೆ ಅರ್ಹವಾದದ್ದು ಯಾವುದು? பல வருஷத்துக்கு முன்னால ಅನೇಕ நான் ವರ್ಷಗಳಿಂದ ஒரு நாளை ಮುಂಚೆ பைக்ல நான் வந்து இந்த சில்க் போர்ட் ஃப்ளைஓவருக்கு மேல அப்படியே ஏறி போயிட்டு இருந்தேன். ನಾನೊಂದು ದಿನ ಬೈಕ್ ಅಲ್ಲಿ ಹಾಗೆ ಈ ಸಿಲ್ಕ್ ಬೋರ್ಡ್ ಫ್ಲೈಓವರ್ ಮೇಲೆ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. அன்னைக்கு நானும் ரொம்ப அவசரம் ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ்டா போயிட்டு இருந்தேன். ನಾನವತ್ತು ಏನು ಅವಸರದಿಂದಲ್ಲ, ತುಂಬಾ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ அந்த ಇದ್ದೆ. சில்க் போர்ட் ஃப்ளைஓவருக்கு மேல பயங்கர கூட்டம், ஒரு 100 பேர் இருப்பாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ஒரே கூட்டம். ಆ ಸಿಲ್ಕ್ ಬೋರ್ಡ್, ಆ ಫ್ಲೈಓವರ್ ಮೇಲೆ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಜನಗಳು ಸೇರಿದ್ದರು. ಆ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಮ್ ಆಗುವಷ್ಟು ಜನರು ಅಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದರು. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல நிறுத்தவே மாட்டேன், நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், போயிடுவேன். அன்னைக்கு போகிற காரியம் நம்ம அவசரம் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருக்கேன். அதனால சரி என்னதான் இவ்வளோ கூட்டம் கூடுறாங்களே, என்னதான் பார்ப்போம்னு சொல்லி இறங்கி அவங்கள்ட்ட விசாரித்தேன். ಸಹಜವಾಗಿ ನಾನು ಎಲ್ಲೋ ಅಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವನಲ್ಲ. ಅವತ್ತು ಸ್ವಲ್ಪ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ ಹೋದಿದ್ದರಿಂದ ನಾನು ಅಲ್ಲಿ ನಿಂತು ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಅಂತ ನೋಡೋಣ ಅಂತ ವಿಚಾರಿಸೋಣ. முதல் அப்படி பின்னால இருக்கிற ஆள்கிட்ட தானே கேட்க முடியும், என்னன்னு கேட்டேன். ಮೊದಲು ನಾನು ಹಿಂದುಗಡೆ ನಿಂತಿದ್ದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಏನಾಯ್ತು ಎಂದು ಕೇಳಿದೆ. கொஞ்சம் ஒரு பாதி பேட்ட கேட்டேன், யாருக்குமே என்னடே தெரியல, ஆனா நிக்கிறாங்க எல்லாரும். ಸ್ವಲ್ಪ ಜನ ಬಳಿ ಹಾಗೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಅವ್ರಿಗೆ ಯಾರಿಗೂ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அன்னைக்கு தெரிந்த கன்னடல ஏன் ஆயிட்டு ಗೊತ್ತಿಲ್ಲ ಓಕೆ புரிஞ்சு உனக்கு தெரியல. சரி இவனை தள்ளிக்கிட்டு உள்ள போனேன், கிரೌಡ್க்குள்ள போனேன். ನನಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾನು ಕೇಳಿದೆ, ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಸರಿ ಅಂತ ನಾನು ತಳ್ಳಿಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಮುಂದಕ್ಕೆ ನುಗ್ಗಿ ಹೋದೆ. உள்ள போனா அவன்கிட்ட கேட்டா, ಒಳಗೆ ಹೋಗಿ ಅವನ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ, ஏய் 2 பாம்பு டான்ஸ் ஆடுதான், ಅಲ್ಲಿ 2 ಹಾವು ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತಾ ಇದೆಯಂತೆ. சரி பாம்பு பாப்போம், நம்மளும் பார்த்தது இல்லையே சொல்லி அவனை தள்ளிக்கிட்டு ஏய் பாம்பு எங்க டான்ஸ் ஆடுது? ಅದನ್ನ ತಳ್ಳಿಕೊಂಡು ನಾನು ನೋಡಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೋಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ நெருக்கி உள்ள போய் பாம்பு டான்ஸ் ஆடுறது பாப்போம். ನನಗೆ எங்க டான்ஸ் ஆடுது? ಅಲ್ಲಿ ಹಾವು ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲೇ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತಾ ಇದೆ? இல்ல நான் பார்க்கல, யாரோ ஒருத்தன் சொன்னான். ಇಲ್ಲ ನಾನ್ ನೋಡ್ಲಿಲ್ಲ, ಯಾರೋ ಹೇಳಿದ್ರು ಅಂತ. சரி இன்னும் நெருக்கி கிடைக்கல, அந்த ஃப்ளைஓவர் எண்டுக்கே போயாச்சு, ஃபர்ஸ்ட் ரோ அந்த விஐபி சீட்டுக்கே போயாச்சு. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ನುಗ್ಗಿಕೊಂಡು ಆ ಮುಂಚೆ ಮೊದಲ ಸಾಲಿಗೆ ಹೋಗಿ ನಿಂತು ನೋಡಿದೆ. அவன்கிட்ட கேட்டேன், பாம்பு டான்ஸ் ஆட நீ பாத்தியா? ಹಾವು ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಿದ್ದನ್ನ ನೀನ್ ನೋಡ್ದ? எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பிச்சேன். ಎಲ್ಲರ ಬಳಿ ಕೇಳಲು ಆರಂಭಿಸಿದೆ. அவங்க பாம்பை பார்க்கறத விட்டு என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ಅವರು ಹಾವನ್ನ ನೋಡೋದು ಬಿಟ್ಟು ಈಗ ನನ್ನನ್ನು ನೋಡಲು ಆರಂಭಿಸಿಬಿಟ್ರು. இன்னும் கேட்டிருந்தா அடி வாங்கியிருப்பேன், நான் பேசாம வந்துட்டேன் வெளியே. ಇನ್ನೂ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅವ್ರು, ನಾನು ಹೊಡಿತಿದ್ರೇನು, ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೊರಗೆ ಬಂದೆ. எல்லார்ட்ட கேட்டேன், நீ பாத்தியா பாம்பாடுறத? யாரும் பார்க்கல. எதுக்காக இவ்வளவு பேர் 100 பேர் அந்த இடத்துல காரையும் பைக்கையும் விட்டுட்டு இறங்கி பாக்குறீங்க? எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் வைத்து தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க லைஃப்ல. ಯಾರು ಅಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲರ ಬಳಿ ಕೇಳಿದೆ, ಯಾರೊಬ್ಬರು ಸಹ ನೋಡಿರಲಿಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ ಜೀವನದಲ್ಲಿ. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ரோட்ல என்ன கூட்டம் இருந்தாலும் நிற்கிறதே கிடையாது. ಅದೇ ನಾನು ಫಸ್ಟ್ ಅಂಡ್ ಲಾಸ್ಟ್ ರೋಡಲ್ಲಿ, ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕೂಟ ಸೇರಿದರೂ ನಾನು ನಿಲ್ಲುವುದೇ ಇಲ್ಲ. பெரிய வேலை செய்கிறேன், ದೊಡ್ಡ ಕೆಲಸ நான் ಮಾಡುತ್ತೇನೆ, இறங்கி வர முடியாது. ನಾನು ಇಳಿದು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இவங்க வந்து இப்போ ஓபன் லெட்டர் அனுப்பி இப்போ நெகேமியாவை அட்டாக் பண்ண முடியல. யார் அட்டாக் பண்ண அடுத்தது?
அவர் கூட இருக்கிற ஜனங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ಈಗ ಅವರು ಒಂದು ಓಪನ್ ಲೆಟರ್ ನ ಕಳಿಸಿ ನೆಹೆಮಿಯನನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ, ಅವರ ಜೊತೆ ಇರುವವರನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಲು கூட ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சப்போர்ட்டுக்கு இருக்காங்களே, ಜೊತೆ ಸಪೋರ್ಟಿಗೆ சோ அவங்க இந்த ஓபன் லெட்டரை படித்தா பயப்படுவாங்க. ஓ, ராஜாக்கு விரோதமா கலகம் பண்றானோ, அப்ப இவன் மோசமான ஆள் தான் போல இருக்கு, நம்ம நினைக்கிறது மாதிரி நல்லவன் இல்ல, என்னமோ தேசம் தேவனுடைய ராஜ்யம் அப்படி இப்படி சொன்னா, ஆனா இவன் வேற அஜெண்டால தான் வர்றான்னு சொல்லி மக்களுடைய நம்பிக்கையை கெடுக்கும்படி ட்ரை பண்ணுகிறார்கள். ಆ ಜೊತೆ ಇರುವವರು ಈ ಲೆಟರ್ ನ ಓದರೆ, ಓ ಇವನು ರಾಜನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನೋ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಇವನು ಏನೋ ದೇಶ ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಎಲ್ಲ ಏನೋ ಹೇಳಿದ, ಆದರೆ ಇವನು ಅಂತವನಲ್ಲ, ಇವನು ಕೆಟ್ಟವನು ಅನ್ನೋ ಒಂದು ಮನೋಸ್ಥಿತಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. இப்ப நெகேமியா எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ಈಗ ನೆಹೆಮಿಯನು ಎಲ್ಲರಿಗೂ ಉತ್ತರ ಕೊಡುವಂತ லெட்டர் படித்தவெல்லாம் பயப்படுறான். ಲೆಟರ್ ಓದಿದವರೆಲ್ಲರೂ ಭಯ நேத்து வேலைக்கு வந்தவன் இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறான். ನಿನ್ನೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದವನು ಇವತ್ತು ಕೆಲಸಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. ஏண்டான்னு கேட்டா, ஐயோ நீ ஏதோ வேண்ட வேலை பண்ற போல இருக்குப்பா, எல்லாரும் பேசுறாங்க, நானும் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்றான். ಅಯ್ಯೋ ನೀನೇನೋ ಬೇಡದ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ಯಾ ಅನ್ನುತ್ತಪ್ಪ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನೋ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅವನು ದೂರ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. 8வது வசனம் படிப்போம். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அதற்கு ಓದೋಣ. நெகேமியா, ಅದಕ್ಕೆ ನೆಹೆಮಿಯನು, நீ சொல்லுகிறதற்கு, ನೀನು ಹೇಳುವುದಕ್ಕೆ, சொல்லுகிற அந்த காரியம் ஒன்றும் நடக்கவில்லை, ನೀನು ಹೇಳುವಂತ ಒಂದು ವಿಚಾರಗಳು ಇಲ್ಲಿ ನಡೆಯಲಿಲ್ಲ, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பினேன். ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಕಲ್ಪನೆಯೋ ನಡೆಯುತ್ತದೆ, ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ಹೇಳಿ ಕಳಿಸಿದೆ. 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ. அதுக்குள்ள அர்த்தத்தை நெகேமியா எழுதுறார் பாருங்க. ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನು ಇಲ್ಲಿ ನೆಹೆಮಿಯನು ಬರೀತಾರೆ ನೋಡಿ. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கரத்தை திடப்படுத்தி அருளும். ಹೀಗೆ ಎಲ್ಲರೂ ಇವರ ಕೈಗಳು ಜೋಲು ಬಿದ್ದು ಕೆಲಸವನ್ನು ಮುಗಿಸದೇ ಇರಲಿ ಎಂದು ನಮ್ಮನ್ನು ಹೆದರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. ಆದರೆ ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ಬಲಪಡಿಸು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நமக்கு விரோதமாக நமக்கு தேவன் வைத்திருக்கிற அழைப்புக்கு விரோதமாய் பலவித எதிர்ப்புகளை பல விதத்துல பிசாசு கொண்டு வருவான். ನಮಗಿರುವಂತ ಕರೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೈತಾನನು ಅನೇಕ ಶತ್ರುಗಳನ್ನು ವಿರೋಧವಾಗಿ ತರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. நெகேமியா அழைத்தது போல ನೆಹೆಮಿಯನನ್ನು ಕರೆದ அதை ಹಾಗೆ கேட்டவர் ராஜாவின் இருதயத்திலும் கர்த்தர் பேசி, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ರಾಜನ ಹೃದಯದಲ್ಲೂ ಮಾತನಾಡಿ, அதற்கேற்ற பணம் மரம் எல்லா சப்போர்ட்டையும் ராஜா கொடுத்து அழகாக நெகேமியா வந்து வேலையை செய்கிறான். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನು, ಹಣ ಮರ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ರಾಜನೇ ಅಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் அங்கே வந்தால் ಆದರೆ ಅಲ್ಲಿ இவனோடு நிற்க வேண்டியவர்கள், ಇವರ ಜೊತೆ ಇರಬೇಕಾದವರು இவனுக்கு விரோதமாய் நின்று ಇವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತು அவனை கெடுக்க முடியாமல் ಅವನನ್ನು ಕೆಡಿಸಲು அவனை ಸಾಧ್ಯವಾಗದೆ, சூழ இருக்கிற ஜனங்களையும் பயமுறுத்தி ಅವನ ಸುತ್ತಿ ಇರುವ ಜನರನ್ನು ಭಯಪಡಿಸಿ அவர்களை பயமுறுத்தி கையை சலித்து போக பண்ணுகிறான். ಅವರು ಹೆದರಿಸಿ ಅವರ ಕೈಗಳು ಜೋಲು ಬಿದ್ದು ಹೋಗುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து படித்தால் தெரியும், ಆದರೆ ನಿಮಗೆ ಮತ್ತೆ ಓದಿದರೆ கர்த்தருடைய பலத்தினாலே ಕರ್ತನ ಬಲದಿಂದ நெகேமியா எல்லாவற்றையும் கட்டி முடித்தார். ನೆಹೆಮಿಯನು ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದನು. அழகாக கட்டி முடித்தார். ಸುಂದರವಾಗಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದನು. கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರುವಾಗ உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்புகள், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ சோதனைகள், ಎಲ್ಲ ಶೋಧನೆಗಳು, பண பிரச்சனைகள், ಹಣದ ಸಮಸ್ಯೆಗಳು, வார்த்தைகள், ಮಾತುಗಳು எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ಯಾವುದನ್ನು ನೀವು ಲೆಕ್ಕಕ್ಕೆ உங்களுடைய ಎಣಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ. மைண்ட் ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ஒன்றில தான் இருக்கணும். ಒಂದಲ್ಲೇ ಇರಬೇಕು. பெரிய வேலைக்காய் என்னை அழைத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ஹல்லேலூயா. ಕರೆದಿದ್ದಾರೆ. ஒருவேளை நான் இன்றைக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு வசதியான சபையில் இருக்கிறதுனால இப்படி பேசுகிறத நினைக்க வேண்டாம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಹೀಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆண்டவர் அழைத்த நாட்களிலே ದೇವರು ಕರೆದಂತ ದಿನದಲ್ಲಿ மிகவும் ஏழ்மையான ஒரு அனுபவத்துல தான் ஆரம்பித்தோம். ತುಂಬಾ ಒಂದು ಬಡತನದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಆರಂಭಿಸಿದೆವು. அந்த நாளிலும் எனக்கு தெரியும், ಆ ದಿನದಲ್ಲೂ ನನಗೂ ಗೊತ್ತು, அந்த நாளில் என்னோடு இருந்தவர்களுக்கு தெரியும், ಆ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದವರಿಗೆ நம்முடைய ಗೊತ್ತು, மனது பெரிய வேலையை செய்யும்படி தேவன் அழைத்தார் என்ற அறிவோடு தான் நாம் வேலை செய்தோம். ನಮ್ಮ ಮನಸ್ಸು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಕರೆಯುವಂತೆ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೆಲಸವನ್ನು ಆರಂಭಿಸಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಮಗೂ நீங்கள் ಹೇಳುತ್ತೇನೆ, எந்த அனுபவத்தில் இன்றைக்கு இருந்தாலும் ನೀವು ಯಾವುದೇ ಅನುಭವದಲ್ಲಿ உங்களை ಇವತ್ತಿದ್ದರೂ அழைத்திருக்கிறவர் பெரிய வேலைக்காய் உங்களை அழைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ದೊಡ್ಡ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஒருவேளை டாக்டர் கூட உங்களை சரீரத்தை குறித்து ஒரு மோசமான ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಡಾಕ್ಟರು ಸಹ ನಿಮ್ಮ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿರಬಹುದು. கம்பெனி உங்களை குறித்து உனக்கு இவ்வளவு நாள் தான் வேலை கிடையாது என்று சொல்லலாம். ಕಂಪನಿಯು ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. பணம் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ಹಣದ ಸಮಸ್ಯೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿರಬಹುದು. ஆனால் நம்முடைய தேவன் ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು இரவோடு இரவாக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன். ರಾತ್ರೋ ರಾತ್ರಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ದೇವರು. மாம்சீகத்தில் சிந்தித்தால் ನಾವು ಮಾಂಸಿಕವಾಗಿ எப்படி
ಯೋಚಿಸುವುದಾದರೆ நடக்க ಹೇಗೆ? சான்ஸே இல்ல. ಇದು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವೇ யார் ಇಲ್ಲ. உதவி செய்வா? ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ? அமெரிக்கால போனாலும் இந்த நோய்க்கு தப்ப முடியாது. ಅಮೆರಿಕಾಗೆ ಹೋದರೂ ಈ ರೋಗದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த மேனேஜர் நினைச்சாலும் என் வேலையை காப்பாற்ற முடியாது ಯಾವುದೇ ಮ್ಯಾನೇಜರ್ ಅಂದುಕೊಂಡರೂ ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ತಪ್ಪಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ என்றுதான் நமக்கு தோன்றும். ಹೀಗೆ ನಮಗೆ நான் ಅನ್ನಿಸುತ್ತದೆ. ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ನಾನು ಆರಂಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ, சூழ்நிலையை பார்த்து இருதயத்திலே தோன்றுகிறவன் அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை என்று அர்த்தம். ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ಅವನ ಹೀಗೆಲ್ಲ ಅಂದುಕೊಳ್ಳುವವನು ಇನ್ನೂ ಅವನ ಆತ್ಮಿಕದ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥ. சூழ்நிலையை பார்க்கிறவன் மாம்சத்திலே பார்க்கிறான். ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡುವವನು ಅವನು ಶರೀರದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறந்தவனுக்கு தேவனை குறித்தும் ஆவிக்குரிய உலகம் எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்து நல்ல ஒரு அறிவு உண்டு. ಆತ್ಮಿಕದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವನು ದೇವನ ಕುರಿತು ಆತ್ಮಿಕದ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ஹல்லேலூயா. இரவோடு இரவாக எவ்வளவு காரியங்கள் மாறி இருக்கிறது நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ರಾತ್ರಿಯಾಗಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗಿರುವುದನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானா? ಕರ್ತರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ யார் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವವರು ದೊಡ್ಡವರು. எவ்வளவு தந்திரங்கள், ಎಷ್ಟೋ ತಂತ್ರಗಳು, எவ்வளவு வார்த்தைகள், ಎಷ್ಟೋ ಮಾತುಗಳು, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ಎಷ್ಟೋ ಎದುರಿಕೆಗಳು பெரிய ಬಂದರೂ வேலை செய்யல. கையில் வைத்து சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறேன். பெரிய வேலை சொல்லுங்க மறுபடியும், பெரிய வேலை செய்கிறேன். பெரிய வேலை செய்கிறேன். உணர்ந்து சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறேன். பெரிய வேலை செய்கிறேன். இருக்கிற சூழ்நிலையை பார்க்காமல் ஆவியிலே உங்களை நினைத்து சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறேன். பெரிய வேலை செய்கிறேன். பெரிய காரியங்கள் பெரிய என் காரியங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வார். என் மூலமாய் கர்த்தர் செய்வார். அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆச்சரியமான காரியங்களை ஆச்சரியமான என் காரியங்களை மூலமாய் கர்த்தர் செய்வார். என் மூலமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்புங்கள், ನಂಬಿರಿ, அவர் கைவிடுவதில்லை. ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னுடைய அனுபவத்தின்படி சொல்றேன். ನನ್ನ ಅನುಭವದ ಪ್ರಕಾರ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿகளை சொல்லலாம். ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು. ஹalleluya. ಅನೇಕ ಸಾಕ್ಷಿகள். ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು. அதனால தான் இந்த வசனங்களை இவ்வளவு தைரியமா உங்களுக்கு நான் சொல்ல முடிகிறது. ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ நீங்கள் எங்க இருந்தாலும், ನೀವು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ, நம்ம பைபிள்ல இருந்து சாட்சி மட்டும் இல்ல, பிராக்டிகலான ஊழியத்திலே சபையில இருக்கிற எவ்வளவு சாட்சிகள் உண்டு. ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿರುವ ಸಾಕ್ಷಿಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಇನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಎಷ್ಟೋ ಸಾಕ್ಷಿಗಳಿವೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ಕರ್ತನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವನು. வேலையே கிடைக்காது, ಕೆಲಸವೇ ಸಿಗುವುದಿಲ್ಲ, ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ, ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ಇಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ಸಹ இந்த வேலையே போச்சு, அவ்வளவுதான், எனக்கு இதுவரை தான் தெரியும், அது ரொம்ப நுணுக்கம், சில கம்பெனில தான் உண்டு, அந்த கம்பெனில கிடைக்காது என்ற ஒரு சூழ்நிலையிலே ನನಗೆ ಬರೀ ಇಷ್ಟೇ ಕೆಲಸ ಮಾತ್ರ ಗೊತ್ತು, ಅದು ಕೆಲವೇ ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸಿಗುತ್ತದೆ, ನನಗೆ ಕೆಲಸವೇ ಸಿಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಸನ್ನಿವೇಶ, உடைந்து போனவராக, ಒಡೆದು ಹೋದವರಾಗಿಯೋ எப்படி வாழ்வோம் என்று சொல்லி, ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದು, கடன் அதிகரிக்க அதிகரிக்க ಸಾಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ கர்த்தரை நம்பி சபைக்கு வந்தாங்க. ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ಸಭೆಗೆ ಬಂದರು. எதையாவது நடக்குமா? ಏನಾದರೂ ನಡೆಯುತ್ತಾ? ஏதாவது செய்ய முடியுமா? ಏನಾದರೂ ಮಾಡಲು அவர்கள் ಸಾಧ್ಯವಾ? கிறிஸ்தவர்கள் தான், ಅವರು ಕ್ರೈಸ್ತರೇ, ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை அறியாதவர்கள், ಆದರೆ ಅವರು ಆತ್ಮಿಕದ ಅನುಭವವನ್ನು ತಿಳಿಯದವರು, என்ன செய்வதென்று தெரியாமல் வந்தார்கள். ಏನು ಮಾಡೋದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬಂದರು. ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். ಆದರೆ ಕರ್ತನು ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. அவரும் அவர் மனைவியும் சிறியதாக ஒரு பிசினஸ் ஆரம்பித்தார்கள். ಅವರು ಅವರ ಹೆಂಡತಿಯು ಚಿಕ್ಕದಾಗಿ ಒಂದು ಬಿಸಿನೆಸ್ ಅನ್ನು ಆರಂಭಿಸಿದರು. ಅದಕ್ಕೆ நான் போய் ஜெபித்தேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. அன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நான் வார்த்தையை சொல்லி ஜெபித்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ಅವತ್ತು ನಾನು ಈ ವರ್ಷ ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನೇ ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ, ನನಗೆ ನೆನಪಿದೆ. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் என்று சொல்லி தான் ஜெபித்தேன். ಅಲ್ಪವಾದ ಆರಂಭಗಳನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವವನು ಯಾರು ಎಂದು ಹೇಳಿಯೇ ನಾನು ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. அப்போ அந்த கணவர் பாஸ்டர் இந்த வசனம் எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்டு தேடி எடுத்து அது ஒரு பேப்பர்ல எழுதி அங்க ஒட்டி வைத்திருந்தார். ಆಗ ಆಕೆಯ ಗಂಡ ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಕೇಳಿ ನನ್ನ ಬಳಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ಅಲ್ಲಿ ಒಂದು ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಬರೆದು ಅವರು ಅಂಟಿಸಿಟ್ಟಿದ್ದರು. சில வருஷம் கழித்து ಕೆಲವು ವರ್ಷಗಳು ಕಳೆದು அவர்கள் வாழ்க்கையை பார்த்தா, ಅವರ ಜೀವನವನ್ನು ನೋಡಿದರೆ, இப்படி ஒரு தெருவில் இப்படி ஒரு ஆரம்பம் ஆரம்பித்தவர்களா என்று ஆச்சரியப்படவன் கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்தினார். ಇಂಥ ಒಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಆರಂಭಿಸಿದವರಾ ಅನ್ನೋ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಅವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ದೇವರು அவர் சொன்னார், ತಂದಿದ್ದರು. பாஸ்டர் அன்றைக்கு 5 வருஷத்துக்கு முன்னால நான் மாச வருமானம் இன்னைக்கு தசமபாகமாக கொடுக்க முடிகிறது என்று சொல்லி ಅವರು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಿದರು, ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ತಿಂಗಳಿನ ಆದಾಯವನ್ನು
5 ವರ್ಷದ ಮುಂದೆ 5 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ನನ್ನ ತಿಂಗಳಿನ ಆದಾಯವನ್ನು ಇವತ್ತು ನಾನು ದಶಮಾಂಶವಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೊಡಲು ನನಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು ಎಂದು ಹೇಳಿದರು. அன்னைக்கு மாச வருமானம் 10,000 ரூபாய், இன்னைக்கு 10,000 ரூபாய் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சாட்சி சொன்னார். ಅವತ್ತು ತಿಂಗಳು ನನಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ, ಆದರೆ ಇವತ್ತು ನಾನು 10,000 ರೂಪಾಯಿಯನ್ನೇ ದಶಮಾಂಶವಾಗಿ ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. பெரிய வேலை, ದೊಡ್ಡ ಕೆಲಸ, பெரிய வேலை, ದೊಡ್ಡ ಕೆಲಸ. உங்கள் வாழ்க்கையில பெரிய வேலைக்கான கிரியை கர்த்தர் செய்து ನಿಮ್ಮ கொண்டிருக்கிறார். ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಬೇಡಿ, கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தரನ್ನು ಅವಲಂಬಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ದೇವರ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ உங்களை ಹಾಗೆ பக்குவப்படுத்துங்க. எப்போதும் ನಿಮ್ಮನ್ನು ಪಕ್ವಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களுடைய ಯಾವಾಗಲೂ சரீரம் தேவனுடைய ஆலயம். ನಿಮ್ಮ ಶರೀರ ದೇವರ ಆಲಯ. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சரீரம் என்னுடைய ಶರೀರ தேவனுடைய ஆலயம். ದೇವனுடைய ಆಲಯ. இந்த சரீரத்தின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் தங்கி இருக்க வேண்டும். ಈ ಶರೀರದ ಮೇಲೆ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕವು ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. அதற்காக உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டே இருங்கள். ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು உங்களுடைய வார்த்தை, ಪಕ್ವಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು, கிரியைகள், ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು, சிந்தனைகள், ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನೂ கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது, ಕರ್ತನ ಅಭಿಷೇಕವು ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ, அதை பாதுகாக்க வேண்டும். ಅದನ್ನು ನಾನು கர்த்தருடைய ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அபிஷேகத்தின் கீழ் கிரியை செய்ய வேண்டும். ಕರ್ತನ ಅಭಿಷೇಕದ ಕೆಳಗೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. எந்த ஒரு நோக்கத்தோடயே நீங்க செய்யுங்க. ಇಂಥ ಒಂದು ಗುರಿಯಲ್ಲಿಯೇ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿ. மக்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல, ಜನರು ಏನೇ ಹೇಳಿದರೂ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ, யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் பிரச்சனை இல்ல. ಯಾರೇ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಮಾಡದೆ ಹೋದರೂ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ஒன்று முக்கியம், ಒಂದು ಮಾತ್ರ ಮುಖ್ಯ, அழைத்த தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்குதா? ಕರೆದ ದೇವರ ಅಭಿಷೇಕವು ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. அழைத்த தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்குதா? ಕರೆದ ದೇವರ ಅಭಿಷೇಕವು ನನ್ನ ಮೇಲೆ அதற்கு ಇದೆ. தகுதியாய் நான் இருக்கிறேனா? ಅದಕ್ಕೆ ಅರ್ಹವಾಗಿ ನಾನಿದ್ದೇನಾ? அதற்கேற்றவாறு என் சிந்தனையும் என் மனதும் என் சரீரமும் ஆபரேட் பண்ணுகிறதா? ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನನ್ನ ಚಿಂತನೆಗಳು, ನನ್ನ ಮನಸ್ಸು ಆಪರೇಟ್ அது ಮಾಡುತ್ತಿದೆಯಾ? மட்டும் தான் தேவை. ಅದು ಮಾತ್ರ ಬೇಕು. யாருடைய வார்த்தையும், ಯಾರ ಮಾತುಗಳು, யாருடைய பரிகாசமும், ಯಾರ ಅಪಹಾಸ್ಯಗಳು, யார் உங்களை ஏளனமாய் சொன்னாலும், ಯಾರೇ ನಿಮ್ಮನ್ನು ಕೀಳಾಗಿ சப்போர்ட் ನೋಡಿದರು, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ಸಪೋರ್ಟ್ ಇದ್ದರೂ ಇಲ್ಲದೆ அதெல்லாம் ಹೋದರೂ பிரச்சனையே கிடையாது. ಸಮಸ್ಯೆಯೇ ಅಲ್ಲ. யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள், ಯೋಸೇಫನನ್ನು தாவீதை ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ, நினைத்துக் கொள்ளுங்கள், ದಾವೀದನನ್ನು எஸ்தரை ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ, நினைத்துக் கொள்ளுங்கள், ಎಸ್ತರನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ, நெகேமியாவை நினைத்துக் கொள்ளுங்கள். ನೆಹೆಮಿಯನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. அழைத்த தேவர் உண்மை உள்ளவர். ಕರೆದ ದೇವರು உங்கள் ನಿಜವಂತನು, வாலாக்காமல் தலையாக்கி, ನಿಮ್ಮನ್ನು ಬಾಲವಾಗಿ ಮಾಡದೆ ತಲೆಯಾಗಿ கீழாகாமல் ಮಾಡಿ, மேலாக செய்வார். ಕೀಳಾಗದೆ ಮೇಲಾಗಿ எழும்பி ಮಾಡುವನು. நின்று தேவன் ஆராதிப்போம்.